Good evening, Blaine. Good evening, sir. Good evening. 2 minutes பார்ப்போம். நம்மளோட பிள்ளைகள் வரட்டும். படிச்சதுகளை ஞாபகப்படுத்துங்க. ஹேண்ட் சிக்னல் போடுவோம் பிள்ளை. ஹேண்ட் சிக்னல் போட்டீங்களா? எத்தனை பேர் ஹேண்ட் சிக்னல் போட்டிருக்கீங்க? ஓகே, இன்றைக்கு புதிதாக யார் வந்திருக்கிறீங்களா? புதிய வந்திருக்கிறீங்களா? யாரும் புதுசு இல்ல, புதிதாக யாரும் இல்ல. ஓகே, சதுர்ஷினி நீங்க விளங்கப்படுத்துங்க. சார் முதலாவது படத்துல சொல்லலாமா சார்? ஓகே. உங்களுக்கு எது படிச்சீங்களோ அதை சொல்லுங்க. உங்களுக்கு எது விளங்கி இருக்கு, எது விளங்கப்படுத்த நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. படிச்ச பாடத்துல இலங்கையை ஆட்சி செய்த ஐரோப்பிய இனத்தவர் மூவர். போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். ஒல்லாந்தர் ஆசியாவிற்கு வருகை தந்த ஆண்டு எது? 1602 ஆண்டு. ஒல்லாந்தர் ஆசியாவுக்கு வருகைக்கான காரணங்கள் 2. ஒல்லாந்தரின் மதமான புரட்டஸ்தாந்து மதத்தை பரப்புதல், உலகளவிய ரீதியில் புகழ் பெறுதல். ஒல்லாந்தரின் ஆசியாவின் தலைமையம் எது? ஜாவா தீவின் பத்தேவியா. ஒல்லாந்தரால் நிறுவப்பட்ட வர்த்தக சங்கம் கிழக்கிந்திய வர்த்தக சங்கம் VOC. இலங்கைக்கு வருகை தந்த ஒல்லாந்து தூதுவர் இருவரை குறிப்பிடுக. ஜோரிஸ் வான் ஸ்பீல்பெர்ஜன், ஸ்பில்டவாட். போர்த்துகேயரிடம் ஒல்லாந்தர் கைப்பற்றிய இடங்கள் 4 தருக. கொழும்பு, காலி, களுத்துறை, நீர்கொழும்பு. கண்டி மன்னர் ஒல்லாந்தர் கோட்டையை நிறுவிய இடங்கள் 4 தருக. கட்பிட்டி, மன்னார், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு. ஒல்லாந்தருக்கு போர்த்துகேயருக்கும் இடையில் இலங்கையை கைப்பற்ற ஒழுங்குமுறை பிரதேசங்கள்: மட்டக்களப்பு, திருகோணமலை, நீர்கொழும்பு, காலி, களுத்துறை, கொழும்பு, மன்னார், யாழ்ப்பாணம். ஒல்லாந்தர் கொழும்பினை கைப்பற்ற உதவிய ஒல்லாந்தர் தளபதி யார்? ஜெரால்ட் ஆல்பர்ட். ஒல்லாந்தருக்கு கொழும்பு கோட்டையினை கைப்பற்ற உதவிய விடயங்கள்: ஜெரால்ட் ஆல்பர்ட் தலைமையிலான விசேட கடற்படை உதவியமை. உயரமான இடங்களில் வைக்கப்பட்ட பிறப்பிடங்களை தலைமையேற்க. இலங்கையில் மன்னர்கள் உதவிக்கான பாரிய படை ஒன்றினை ஒல்லாந்தருக்கு உதவியாக அனுப்பி வைத்தார். இலங்கை கரையோர பிரதேசத்தை எத்தனையாம் ஆண்டு ஒல்லாந்தர்கள் முதலாக கைப்பற்றினர்? 1658 ஆண்டு. போர்த்துகேயர் ஆசியாவுக்கு முடிவு வந்தது. ஓகே சதுர்ஷினி சொன்ன விஷயம் முதல்ல பாடத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதில் அந்த ஜெனரல் ஜெரால்ட் ஆல்பர்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. அந்த எழுத்து கொஞ்சம் பிழைச்சிருந்தது. அடுத்தது முதலாக ஒல்லாந்தர் 1658 ஆண்டு முழு கரையோர பிரதேசத்தையும் கைப்பற்றி கொண்டது. முதலாக கரையோரத்தை கைப்பற்றியது அது இல்லை. 1638 ஆண்டே அவங்க என்ன பண்றாங்கன்னா மட்டக்களப்பு உள்ளிட்ட கோட்டைகளை கைப்பற்றினாங்க. கடைசியா முழு கரையோர பிரதேசத்தையும் கைப்பற்றியது தான் அவங்க 1658 ஆண்டு. சரி, அதுல கொஞ்சம் பிழைகள் இருக்க திருத்திக் கொள்ளுங்க. சரி, ஒபீனா. பிரித்தானியரது ஆட்சி பற்றி சொல்றேன் சார். பிரித்தானியருக்கு திருகோணமலை துறைமுகம்
எவ்வகையில் முதன்மை வாய்ந்ததாக காணப்பட்டது? பருவக்காற்று காலங்களிலும் ஆபத்தான சூறாவளிகளிலும் இருந்து பெருந்தொகையான கப்பல்களை பாதுகாத்துக் கொள்ளுதல். பிரான்சியர் மேற்கொண்ட கடற்சண்டைகளின் போது திருகோணமலை துறைமுகம் போர் நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் பெறுதல். இயற்கை துறைமுகமாக விளங்கும் திருகோணமலை துறைமுகம் இந்தியாவின் கரையோரத்தை பாதுகாக்கக்கூடியதாய் இருத்தல். ஆங்கிலேயர் ஆசியாவிலிருந்து மேற்கொண்டிருந்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் இலங்கை வர்த்தக பொருட்களை எவ்வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது? ஐரோப்பாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட கருவாவில் இலங்கை கருவா முக்கியத்துவம் பெற்றிருந்தது. வாசனை திரவியங்களை மிளகு, ஏலம், கராம்பு, சாதிக்காய் என்பவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதுமாக இருந்தது. பெறுமதிமிக்க வர்த்தக பொருட்கள் இலங்கையிலிருந்து கிடைக்க பெற்றமை. அதுக்கு உதாரணம் முத்து, மாணிக்கம், யானை தந்தம். போர்த்துகீயரும் ஒல்லாந்தரும் பெற்று வந்த லாபத்தை பிரித்தானியர் தமதாக்கிக் கொள்ள விரும்பி கண்டி ராச்சிய மன்னர்களுக்கும் பிரித்தானியர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற முக்கியமான தூது தொடர்புகள் 3 காணப்படுது. அவை என்னென்னண்டா 1762 ஆண்டு ஜோன் பைவஸ் கீர்த்திஸ்ரீ ராயசிங்க மன்னனை சந்தித்தார். 1782 ஆண்டில் கியூ போயிட் ராயாதி ராயசிங்க மன்னனை சந்தித்தார். 1795 ஆண்டில் ராபர்ட் ஆண்ட்ரூஸ் ராஜாதி ராயசிங்க மன்னனை சந்தித்தார். எத்தனையாம் ஆண்டு திருகோணமலை துறைமுகத்தை கைப்பற்றி கொண்டனர் பிரித்தானியர்? 1795. பிரித்தானியரால் ஒல்லாந்து ஆக்கிரமிக்கப்பட்ட போது இங்கிலாந்திற்கு தப்பியோடிய ஒல்லாந்து மன்னர் யாருண்டா? 5ஆம் வில்லியம். கியூ கடிதம் என்றால் என்ன? ஆங்கிலேயர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை தம்மிடம் ஒப்படைக்கும்படி வில்லியத்திடம் கடிதம் ஒன்றினை பெற்றுக்கொண்டனர். அந்த கடிதம் இங்கிலாந்தின் கியூ மாளிகையிலிருந்து எழுதப்பட்டதானால் இது கியூ கடிதம். ஓகே அபினா, ரைட். ரஷ்மிதாவோட நாங்க படிப்போம். சொல்லு ரஷ்மிதா. கிளர்ச்சிக்கான 1797 ஆண்டு கிளர்ச்சிக்கான காரணங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு யாரின் தலைமையில் விசாரணை குழு ஒன்றை பிரித்தானிய அரசாங்கம் நியமித்தது? கேர்னல் மியூரன். இவரின் தலைமையில் உள்ள விசாரணை குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? மியூரன் ஆணைக்குழு. இரட்டை ஆட்சி என்றால் என்ன? கரையோரத்தில் ஆட்சியை மேற்கொள்ளும் போது பொருளாதார நடவடிக்கைகள் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினாலும் அரசியல் நடவடிக்கைகள் பிரித்தானிய அரசாங்கத்தாலும் மேற்கொள்ளப்பட்டமையாகும். நிர்வாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எத்தனையாம் ஆண்டில் எந்த ஆளுநர் நியமிக்கப்பட்டார்? 1798 ஆண்டு பிரெட்ரிக் நார்த். கண்டி ராச்சியத்தை கைப்பற்ற எத்தனையாம் ஆண்டு பிரித்தானியர் ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டனர்? 1803 1815. இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் முடிக்குரிய குடியேற்ற நாடாக்கப்பட்ட ஆண்டு எது? 1802. பிரெட்ரிக் நார்த் கரையோர பிரதேசங்களில் ஆளுநராக இருந்தபோது கண்டியின் ஆட்சியாளன் யார்? ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கன். பிரித்தானியர் இலங்கையின் கரையோர பகுதிகளை கைப்பற்றிய வேளையில் கண்டியின் ஆட்சியாளனாக விளங்கியவன் யார்? ராஜாதி ராஜசிங்கன். ராஜாதி ராஜசிங்கன் 1798 மரணமடைய ஆட்சியுரிமையுடைய இளவரசர்களாக இருந்தவர்கள் யார்? கண்ணுசாமி, முத்துசாமி. கண்ணுசாமி அரசனாக வர உதவிய கண்டியின் மகாதிகாரி யார்? இளிமத்தல் ஆவர். கண்ணுசாமி எப்பெயருடன் ஆட்சிக்கு வந்தான்? ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கன். இதனால் ஆங்கிலேயரிடம் தஞ்சமடைந்தவன் யார்? முத்துசாமி. 1800 கண்டிக்கு சென்ற படைக்கு தலைமை தாங்கியவர் யார்? மெக்டோவல். ஆளுநரான நார்த் எத்தனையாம் ஆண்டு கண்டியை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்? 1803. இவ்வாக்கிரமிப்பின் போது எங்குள்ள 2 இராணுவப்படை அணிகளை அனுப்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டனர்? கொழும்பு, காலி. ஓகே சார். ஓகே பிள்ளைகள், ரைட். இப்போ நான் இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன விஷயங்கள்ல 1797 ஆண்டு உங்க கரையோர கிளர்ச்சி சம்பந்தமா சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி பிரித்தானியருடைய வருகை சம்பந்தமாக சில விஷயங்கள், அதே மாதிரி 1ஆம் பாடத்திலையும் சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கு நாங்க கடைசியா கண்டி ஒப்பந்தம் படிச்சிட்டோம். அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததா? படிச்சதில்ல கடைசியா படிச்ச விஷயம் சவி கிசான் சொல்லுங்க. கடைசியா என்ன படிச்சோம்? லாஸ்ட் வீக் இருந்தீங்க தானே?
ஏதாவது சந்தேகம் கேட்கணும், கேள்விகள் எதுவும் கேட்கணும் மாதிரி இருக்குதா? விளங்காத விஷயம் கீர்த்தனா? ஏதாவது கண்டி ஒப்பந்தம் சம்பந்தமா? கண்டியில் எத்தனை வாசகம் இருந்தது? ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட வாசகங்கள் எண்ணிக்கை என்ன? கண்டி உடன்படிக்கை 1815 ஆண்டு கையொப்பமிடப்பட்ட கண்டி உடன்படிக்கையிலிருந்து வாசகங்களின் எண்ணிக்கை எத்தனை வாசகம்? எங்க ஒருத்தர் பதிலையும் காணல. வரா நான் கதைக்கிற கேக்குதானே? எங்க ஒருத்தர் முடிய காணல. ரவி கிஷான் சொல்லுங்க, எத்தனை வாசகம் இருந்தது கண்டி ஒப்பந்தத்துல? உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி ஞாபகம் இருக்கு. கதைக்கிற விளங்குது இல்லையா? வெட்டி கவரேஜ் எதுவும் பிரச்சனையா? நான் கதைக்கிறது கேக்குது இல்லையா உங்களுக்கு? கேக்குது சார். அப்ப கேட்ட கேள்விக்கு விட வரலையே. 12 வாசகம். 12 வாசகம் சொல்லியிருக்கலாமே, கேட்டதோட சொல்லணுமே. ரைட், நான் நினைச்சேன் கவரேஜ்லயோ விளங்குது இல்ல, சில நேரம் ட்ரெக் ஆகி வருதோ தெரியலன்னு சொல்லி தான் நான் கேட்டேன். 12 வாசகங்கள், 2 வாசகங்கள்ல 3 வாசகம் ஞாபகம் இருந்தா போதும். அது படிச்சோம். 1848 கண்டி ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்ட இடம், கையெழுத்திடப்பட்ட இடம் ஞாபகம் இருக்குதா? மகுல் மடுவ அரச சபை. அரச மாளிகைன்னு எழுதுறது இல்ல, அரச சபை. மகுல் கடு தலதா மாளிகைக்கு முன்னுக்கு இருக்குது. பிரித்தானிய மன்னன் சார்பாக ராபர்ட் பிரவுன்ரி கையொப்பம் இட்டார். இலங்கையர்கள் சார்பாக பிரதானிகள் கையொப்பம் இட்டாங்க. சரி, அதுக்கு பிறகு 1818 ஆண்டு கிளர்ச்சி உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேனா? அதுல கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? 1818 கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் பேர் பார்த்தோம். கர்னல் மியூரன் வந்து 1797 கரையோர கிளர்ச்சிக்கு பிறகு விசாரணை குழுவாக நியமிக்கப்பட்டு வந்தவர் தான் கர்னல் மியூரன். நான் கேட்கிறேன், நீங்க 1818 ஆண்டு முதலாவது சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய தளபதி யார்? அந்த போருக்கு தலைமை தாங்கியவர், கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் 1818 ஒருத்தர் இருக்கிறார். யார் அவர்? கெப்பட்டி போல நிலைமை. பேர் குயிக்கா வரணும், குயிக்கா சொல்லணும். நான் படிப்பிச்சிட்டேன். கெப்பட்டி போல திசாவே அல்லது கெப்பட்டி போல நிலைமை. துரைசாமி என்பவர் அரசனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இல்லையா? துரைசாமி என்ற அரசனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதுக்கு பிறகுதான் கெப்பட்டி போல நிலைமை அந்த கிளர்ச்சி அடக்க போயிட்டு அவரை போராட்டக்காரர்களோடு சேர்ந்து கொண்டு தலைமைத்துவத்தை ஏற்று நடத்தினார். 1818 போராட்டத்தினுடைய மத்திய நிலையமாக விளங்கியது அடுத்தடுத்த கேள்விகள் ஒரு புள்ளியில் 2 புள்ளிக்கான வினாக்களாக வரக்கூடியது. ஞாபகம் இருக்கணும் இல்லையா? மத்திய நிலையமாக இருந்து ஓவெல்லஸ் தான் இந்த முதலாவது சுதந்திர போராட்டத்தின் மத்திய நிலையம். 1818 ஆண்டு கிளர்ச்சியினுடைய மத்திய நிலையம் ஓவெல்லஸ். அங்க ஆரம்பிச்சதுதான். பிறகு அப்படியே இணைய பிரதேசங்களுக்கும் போனது. அதுல முக்கியமான காரணம் தான் அஜுமரிக்கார் முகாந்திரமாக நியமிக்கப்பட்டதுன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அஜுமரிக்கார் முகாந்திரம் பதவிக்கு நியமிக்கப்பட்டதை தான் கிளர்ச்சிக்கான உடனடி காரணம். அது இல்லாம மன்னன் இல்லைங்கிற மனவேதனை இருக்கா இல்லையா? பௌத்த மதம் அழிந்து விடுங்கிற அச்சம், பிரித்தானியர் தங்களோட ஒப்பந்தத்தை இப்படி நடந்து கொள்ளாமை, இதுதான் இதுல முக்கியமான காரணம் தான் அஜுமரிக்கார் முகாந்திரம் பதவிக்கு நியமிக்கப்பட்டமை. அதற்கு பிறகு போராட்டத்தின் ஆரம்பம் பரவலும் படிச்சிருந்தோம். போராட்டம் பரவல் கெப்பட்டி போல நிலைமை தலைமை தாங்கியிருந்தார். மடுகள் திசாவை இருந்தார். இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. இதுல பலருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சிலர் நாடு கடத்தப்பட்டாங்க. எகல போல உள்ளிட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டார். மொரிசியஸுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க. யாருக்காரு? இவர் தான் கெப்பட்டி போல நிலைமை. போராட்டம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணங்கள் பொதுவான காரணங்கள்னு சொல்லியிருக்கிறேன் நான்.
போராட்ட முறையாக திட்டமிடல்ல போராட்டம் ஆங்காங்கே இடம்பெற்றது, போராட்ட தலைவருடைய ஒற்றுமையின்மை, ஆங்கிலேயருடைய அடக்குமுறை படைபலம், ஆயுத பலம், காரணங்கள். சரி, இதான் அன்றைக்கு நாங்க படிச்சு முடிச்சோம். இன்னைக்கு நாங்க படிக்கணும்னு நினைக்கிறோம்ல 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம், 2வது சுதந்திர போராட்டம் படிக்கணும். அதுக்கு முன்னுக்குள்ளதுல ஏதாவது உங்களுக்கு வீட்டுல நீங்க வாசிக்கிற நேரம் அல்லது கேள்விகள் பார்க்கிற நேரம்? சரி, நீங்க சொல்லுங்க. முதலாம் கேள்வியோட போட்டு விடுறேன், நீங்க போட்டு விடல சார் குரூப்ல. முதலாம் பாடத்திலயா? இல்ல, இந்த பெஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு எங்களுக்கு வர வேண்டிய கேள்வியுடைய நோட்ஸ் போட்டுட்டேனே, வரல. உங்க குரூப்ல போடலையா? குரூப்புக்கு போடல சார். ஓகே, நான் இன்னைக்கு போட்டு வரேன், போட சொல்றேன், ஒருக்கா மெசேஜ் பண்றேன். சரி, தர்ஷிகாட மைக் ஒன்ல இருக்குது, ஆஃப் ஆகுது. ஆல்ரைட், சரி, நான் போடுறேன் அந்த பேப்பரை. அந்த பாடம் சம்பந்தமா முதலாவது பாடம் மட்டும் போட்டிருப்பேன், கேள்விகள் போட்டிருந்தேன். 2ஆம் பாடம் முடிக்காதனால அதுக்கான வினாக்கள் போடல. நான் கேள்வி பேப்பர் ஃபர்ஸ்ட் டைமுக்கு வரக்கூடிய மாதிரி வினா பேப்பர்கள் இருக்கும், அதை நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. இன்றைக்கு போட்டுட்டு நான் உங்க குரூப்புக்கு போட சொல்றேன். சரி, ரைட். இன்னைக்கு நாங்க படிக்க போறது 2வது சுதந்திர போராட்டம். 2வது சுதந்திர போராட்டம் சொல்றது, இந்த முதலாம் சுதந்திர போராட்டம் முடிந்து 30 வருடங்களுக்கு பிறகு இல்லையா, 30 வருடங்களுக்கு பிறகு தோற்றம் பெற்ற ஒரு சுதந்திர போராட்டம் தான் 2வது சுதந்திர போராட்டம். முதலாவது சுதந்திர போராட்டம் பிரதானிகளினால் ஏற்படுத்தப்பட்டது. தங்களுடைய சுய நலம் அதிலிருந்து தங்களுக்கான சலுகைகள் கிடைக்காதனால மக்களை தூண்டிவிட்டு போராட்டத்தில் இறங்கினாங்க. முதலாவது சுதந்திர போராட்டம் 1818. ஆனா 2வது போராட்டம்னு சொல்ற நேரம் இதுல முன்னணி வகித்தவர்கள் மக்கள், விவசாயிகள். ஆக இது முழுமையாக விவசாயிகளுடைய கிளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. விவசாய கிளர்ச்சி அல்லது விடுதலை கிளர்ச்சின்னு சொல்லப்படுகிறது 2வது சுதந்திர போராட்டம் 1848ஆம் ஆண்டு. இங்க பிரித்தானியருடைய ஆட்சியில துன்புற்ற கண்டி மக்கள் தனக்கு ஒரு தனக்குன்னு ஒரு அரசன் ஒருவனை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் 2வது போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது போராட்டத்துல துரைசாமி என்பவன் அரசனாக தோற்றம் பெற்றான். ஆனா அவன் போலியானவன் தெரிஞ்சதுக்கு பிறகு மக்கள் அதைரியம் அடைஞ்சாங்க. ஆகவே ஆங்கிலேயர் அந்த போராட்டத்தை அடக்கி தாங்க மீண்டும் தங்களோட நிர்வாகத்தை கொண்டு வந்தாங்க. 1848ஆம் ஆண்டும் அதே மாதிரி தங்களுக்கு ஒரு அரசன் வேணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் 2வது சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. 1818ஆம் ஆண்டு போராட்டம் கண்டி சிங்கள பிரதானிகள் தலைமையில் நடத்தப்பட்டாலும் இந்த போராட்டம் பொதுமக்களிடையே இருந்து தோன்றிய தலைவர்களால் ஆரம்பிக்கப்பட்டமே வெளிப்படையான அம்சம். பொது மக்கள் சார்பாக தோற்றம் பெற்றவர்கள். பிரதானிகள் அரசன் சார்பாக இருந்தவர்கள், அரசனுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள், மக்களுக்கும் சேவை செய்தாங்க. ஆனா அவங்க தங்களுடைய அதிகாரங்கள், தங்களுடைய சலுகைகள் இல்லாம போகுதுன்னு சொல்லித்தான் பிரித்தானியருக்கு எதிராக சூழ்ச்சிய போராட்டத்தை தூண்டி விட்டாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. 48ஆம் ஆண்டு மக்கள், விவசாயிகள்ல இருந்து தோற்றம் பெற்ற தலைவர்கள் தான் என்ன செய்யறாங்க, தங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் 2வது சுதந்திர போராட்டம்னு சொல்றது. இந்த 2வது சுதந்திர போராட்டத்துக்கு மூல காரண கர்த்தாவாக இருந்தது கோல்ப்ரூக் அரசியல் சீர்திருத்தம். இதுதான் பிரதானமான காரணம். சில நேரம் இந்த பாடம் அப்படியே O level பேப்பர்லயும் வரும், இருக்கு. கிரேட் 11 திரும்ப அந்த பாடம் இருக்குது, இதே பாடம் இருக்குது. அப்ப அங்க ஒரு வினா வருது. எப்படின்னா 1848ஆம் ஆண்டு 2வது சுதந்திர போராட்டத்துக்கான காரணங்கள் 2 குறிப்பிட்டு விளக்குகள் அல்லது 3 குறிப்பிட்டு விளக்குகள் ஒரு கேள்வி வருது. இதே கேள்வி மாறி எப்படி வருதுன்னா 1848ஆம் ஆண்டு 2வது சுதந்திர போராட்டத்துக்கு கோல்ப்ரூக் கமரன் சீர்திருத்தம் எவ்வாறு காரணமாக அமைந்தது, எவ்வாறு செல்வாக்கு செலுத்தியது. கேள்வி வேற வேறையாக இருந்தாலும் போராட்டத்துக்கான காரணம் அதே விஷயம்தான். சரி, கோல்ப்ரூக்கின் சீர்திருத்தங்கள் தான் இங்க போராட்டத்துக்கு காரணமாக அமைந்தது. சரி, இப்ப பாருங்க, கோல்ப்ரூக் அரசியல் சீர்திருத்தங்களின் செல்வாக்கு. 1833 கோல்ப்ரூக் சீர்திருத்தங்களால் பெருந்தோட்ட செய்கை உருவானதோடு அதற்காக காணிகளை விற்பதற்கான கொள்கையும் கையாளப்பட்டது. கோல்ப்ரூக் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இலங்கைக்கு வந்துட்டார். நாங்க ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கணும், எதற்காக கோல்ப்ரூக் இலங்கைக்கு வந்தார் அப்படின்னு ஒரு காரணம் ஒண்ணு இருக்குது.
அதுக்கு என்ன காரணம்னா, சுருக்கமா நான் சொல்றேன், நான் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, எழுதிக்க தேவைப்படாது. பிரித்தானியர் 1815 ஆண்டு முழு கண்டியை கைப்பற்றியதோட முழு இலங்கையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்துல கரையோரத்தை கைப்பற்றி இருந்தாங்க. அதுக்கு பிறகு 1796 ஆண்டு 1815 ஆண்டு கண்டியையும் கைப்பற்றி கொண்டாங்க. இப்ப கண்டியை கைப்பற்றியதோட முழு இலங்கையும் பிரித்தானிய நிர்வாகத்துக்கு கீழே வந்துருச்சு. பிரித்தானியர் நிர்வாகம் செஞ்சுட்டு போற நேரம் இலங்கையில இருந்து பிரித்தானியருக்கு லாபத்தை விட செலவு தான் அதிகமாக இருந்தது. இலங்கையில இருந்து பிரித்தானியருக்கு லாபம் கிடைக்கல. பிரித்தானியார் வந்து இலங்கைக்கு முதலீடு செய்ய வேண்டியிருந்தது, காசு கொடுக்க வேண்டியிருந்தது நிர்வாகத்தை கொண்டு நடத்துறதுக்கு. பிரித்தானியருடைய கொள்கை தாம் கைப்பற்றிய நாடுகளுக்கு உதவி செய்வதல்ல, தாம் கைப்பற்றிய நாடுகள் வந்து அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்வதுதான் கொள்கை. அப்ப இலங்கையில என்ன காரணத்தினால இலங்கையில வருமானம் குறைவாக இருக்கிறது, லாபம் குறைவா இருக்கு, செலவு அதிகமாக இருக்குன்னு ஆய்வு செஞ்சு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காகத்தான் கோல்ப்ரூக், கமரன் ஆகிய 2 பேரும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டாங்க. 1829 ஆண்டு கோல்ப்ரூக் அவர்களும் 30 ஆண்டு கமரன் அவர்களும் இலங்கைக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அரசியல் நிர்வாக செயற்பாடுகளை, பொருளாதார செயற்பாடுகளை கோல்ப்ரூக்கும், நீதி சார்ந்த செயற்பாடுகளை கமரனும் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. அதுதான் கோல்ப்ரூக் கமரன் சீர்திருத்தம். அப்ப அவங்க சமர்ப்பிக்கிற அறிக்கை எப்படி இலங்கையில இருந்து லாபத்தை பெற்றுக்கொள்வது, அதுக்கான வழியை தான் அவங்க சொன்னாங்க. அதை நடைமுறைப்படுத்தினாங்க 1833 ஆண்டு கோல்ப்ரூக் கமரன் யாபும் நடைமுறைப்படுத்த. கோல்ப்ரூக் சொன்ன விஷயங்களை பிரித்தானிய அரசு ஆய்வு செய்து அதை என்ன செஞ்சாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. அதுல பிழைகளை நீக்கி நடைமுறைப்படுத்தினாங்க 1833 ஆண்டு. அடுத்த பாடத்துல தான் படிப்போம், 4வது பாடத்துல. அப்ப இதை நடைமுறைப்படுத்தினதுக்கு பிறகு லாபத்துக்கான வழியை தானே கோல்ப்ரூக் சொல்லியிருப்பாரு. இலங்கையில நஷ்டம் போகுது, அதை லாபமாக்குறதுக்கு வழி என்னன்னு தேடத்தானே அவங்க வந்தாங்க. அவங்க லாபமாக்குறதுக்கான வழியை சொன்னாங்க. அதை இலங்கையில நடைமுறைப்படுத்துற நேரம் அது இலங்கையர்களுக்கு என்ன செய்தது, பாதிப்பை உண்டுபடுத்தியது. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக 2வது முறையாகவும் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அதுதான் 2வது சுதந்திர போராட்டம்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சரி, அதுல தான் 1வது காரணம் கோல்ப்ரூக்கின் அரசியல் சீர்திருத்தங்களின் செல்வாக்கு. கோல்ப்ரூக் அரசியல் சீர்திருத்தங்களின் செல்வாக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி 1வது விஷயத்துல சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இவர் சொல்றார், இலங்கையிலிருந்து லாபத்தை பெறணும்னு சொன்னா இலங்கையில அந்த பாரம்பரிய முறையில விவசாயங்களையும் தானியங்களையும் நாங்க உற்பத்தி செஞ்சு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு லாபம் கிடைக்காது. அப்ப இங்க சாப்பாட்டுக்கு தான் சரியா இருக்கும். இலங்கையிலிருந்து நாங்க லாபத்தை கொண்டு போகணுமா இருந்தா இங்க மாற்று நடவடிக்கை ஒண்ணு கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும், லாபம் தரக்கூடிய பெருந்தோட்ட பயிற்சியை ஆரம்பிக்கணும்னு கோல்ப்ரூக் சொல்றாரு. பாருங்க, கோல்ப்ரூக் சீர்திருத்தங்களை பெருந்தோட்டச்சை உருவானதோடு அதற்கான காணிகளை விற்பதற்கான கொள்கையும் கையாளப்பட்டது. இப்ப பெருந்தோட்ட பயிற்சியை ஆரம்பிச்சுட்டாங்க. பெருந்தோட்ட பயிற்சிக்கு ஆரம்பிக்கிறது வெளிநாட்டாளர்கள் தான் பெரிய முதலீடு செஞ்சாங்க, வெள்ளைக்காரங்க தான் முதலீடு செஞ்சாங்க. அவங்க முதலீடு செஞ்சுனா காசு போட்டு தோட்டங்களை ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு நிலம் கொடுக்கணும். நிலம் இலங்கைக்குரியது. இப்ப நிலங்களை வெள்ளைக்காரனுக்கு என்ன செய்யணும், பெற்றுக் கொடுக்கணும். நிலங்களை பெற்றுக் கொடுக்கறதுக்கு நான் என்ன காணியை விட்டு கொடுக்க விரும்புறது இல்ல, எனக்கு நிறைய காணி இருக்கு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்க இருக்கிறீங்க 30 பேருக்கு மேல, உங்க எல்லாத்துலயும் நிறைய காணிகள் இருக்கு, பரம்பரையாக அனுபவித்த நிறைய காணி, நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணி இருக்குது. இப்ப இந்த காணிகள் எல்லாம் பிரித்தானியருக்கு வேணும் பெருந்தோட்ட பயிற்சியை மேற்கொள்ள. எங்கிட்ட கேட்ட நாங்க காணிகளை கொடுக்க மாட்டோம், பரம்பரையாக அனுபவிச்சு வர்ற காணிகள் நாங்க கொடுக்கலான்னு சொல்றோம். இப்ப இந்த காணியை ஓமா கேக்குதா, கவரேஜ் எதுவும் பிரச்சனை சொல்லுங்க. அப்ப இந்த காணிகளை பெற்றுக்கொள்வதற்கு பிரித்தானியர் ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க. அதுதான் காணி சட்டம் அல்லது தரிசு நில சட்டம் கொண்டு வராங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. அந்த சட்டத்தின் ஊடாக நிறைய காணிகள் அரசு உடைமையாக்கப்படுகிறது. தர்ஷிகா அவங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க. அரச உடைமையாக்கப்படுகிறது. அந்த காணிகள் அரச உடைமையாக்கப்பட்டமையானது காணிகளை இழந்தவர்கள் போராட்டத்துக்கு காரணமாக அமைகிறாங்க. சரி, ஓகே. பாருங்க,
கோல்பிரக்கின் அரசியல் சீர்திருத்தங்களின் செல்வாக்கு. 1833 கோல்ப்ரூக் சீர்திருத்தங்களால் பெருந்தொடர் செய்கை உருவானதோடு அதற்காக காணிகளை விற்பதற்கான கொள்கையும் கையாளப்பட்டது. பெருந்தோட்ட பயிற்சிகையில ஈடுபடுறதுக்கு காணிகளை விற்கிற கொள்கை. அதுவரை இலங்கையில காணி விற்கும் கொள்கை இல்ல. காணி அரசனுக்கு சொந்தமான நிலமும் அரசனுக்கு சொந்தமாக இருந்தது. அதுல வாழ்றது மட்டும்தான், அவங்க விவசாயம் செய்ய மட்டும்தான் மக்கள். மற்றபடி இவங்களுக்கு அங்க என்ன இல்ல, அதிகாரம் இல்ல. அந்த காணிகளை விற்கிற கொள்கையை இவங்க என்ன செய்யறாங்க, பிரித்தானியர் கொண்டு வராங்க. பாருங்க, 1840 பிறப்பிக்கப்பட்ட காணி சட்டப்படி தமது நில உரிமையை உறுதிப்படுத்த முடியாதோரின் காணிகளை அரசாங்கம் தமது உரிமையாக்கி கொண்டது. அவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இப்ப காணி எப்படி நம்ம எடுக்கணும்? தர்ஷிகா, உங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ண நீங்க ஆன் பண்றீங்க. சரி, இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க காணிகளை விட்டு கொடுக்கணும், எடுக்கிறதுக்கு தான் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. 1840 ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சட்டம், காணி சட்டம்னு சொல்றது, அல்லது தரிசு நில சட்டம்னு சொல்லப்படுது. சரி, அதுல என்ன செய்யணும்னு சொன்னா, 30 வருட காலம் இந்த காணி என்னுடையது, 30 வருடத்துக்கு முதல்ல இருந்து இந்த காணி என்னுடையது என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? எழுத்து மூல ஆவணம் வேணும். ஆனா இவங்க கிட்ட எழுத்து மூல ஆவணம் இல்லை. ஆகவே காணிகள் எல்லாமே என்ன செய்து அரசாங்கம் தன்வசப்படுத்தி கொள்கிறது. அந்த அரசாங்கம் தன்னுடைய காணிகளை தன்வசப்படுத்தி கொண்டால் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? காணிகளை இழந்தவர்கள் அரசுக்கு எதிராக, இள அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க. சரி, ரைட். பாருங்க, திருப்பி ஒரு பாருங்க. அத 1833 கோல்புக் சீர்திருத்தங்களால் பெருந்தோட்ட செய்கை உருவானதோடு அதற்கான காணிகளை விற்பதற்கான கொள்கையும் கையாளப்பட்டது. 1840 பிறப்பிக்கப்பட்ட காணி சட்டப்படி தமது நில உரிமையை உறுதிப்படுத்த முடியாதோரின் காணிகளை அரசாங்கம் தமது உரிமையாக்கி கொண்டது. அதன் மூலம் பொதுமக்கள் தமது விவசாய நிலங்களையும் வாழ்விடங்களையும் பேரளவில் இழந்து விட்டனர். இப்ப நாங்க வச்சிருக்கோம் நிறைய காணி, பரம்பரையாக எங்க தாத்தா பாட்டா காலத்துல இருந்து வச்சிருக்கிறோம். எழுத்து மூலம் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா ஊர்ல உள்ள ஆட்களுக்கு தெரியும் இவங்களுடைய காணி என்பது அவங்களுக்கு தெரியும். அது பிரச்சனை இல்லை. ஆனா வெள்ளைக்காரனுக்கு என்ன செய்யணும்? இந்த காணியை வாங்கணும். ஆங்கிலேயர் இந்த காணியை நம்ம கிட்ட இருந்து பறிக்கணும், எடுத்து விற்கணும். யாருக்கு? முதலீட்டாளர் வெள்ளைக்காரங்களுக்கு, ஐரோப்பியருக்கு விற்கணும். அதற்கான வழி என்னன்னு பாக்குறாங்க. அதுக்கான வழிதான் என்னது? எழுத்து மூல ஆவணம் கேட்கிறான். எழுத்து மூல ஆவணத்தை நாங்க சமர்ப்பிக்கவில்லை என்றால் அந்த காணி ஆங்கிலேயருக்கு சொந்தம். அப்படித்தான் இலங்கையில நிறைய காணிகள் அரச உடைமையாக்கப்பட்டது. இந்த காணிகளை இழந்தவர்கள் போராட்டத்துக்கு காரணமாக அமைகிறாங்க. பாருங்க, பெருந்தோட்ட செய்கையின் மீது பிரித்தானியர் கூடிய கவனம் செலுத்தியதால் கிராமிய விவசாயமும் மக்களின் வாழ்க்கை நிலையும் சீர்குலைந்தன. இவங்க என்ன செய்யறாங்க? பிரித்தானியர் பெருந்தோட்ட செய்கையின் மீது அதிக கவனம் செலுத்துறாங்க. அதனால கிராமிய விவசாயமும் மக்களின் வாழ்க்கை நிலையும் சீர்குலைந்தன. எல்லாம் என்ன செய்யறாங்க? காணிகள் இழக்க வேண்டி வந்தது. மக்களோட வாழ்க்கை முறை மாற்றத்துக்கு உள்ளானது. ஆங்கிலேயருடைய தோட்டங்கள்ல போயிட்டு பெருந்தோட்டங்கள்ல காசுக்கு வேலை செய்ய வேண்டிய நிலை ஒன்று உருவாகியது. இப்ப பாரம்பரியம் என்பது இங்கே இல்லாமல் போய்விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் உணரப்பட்டது. சரி, பாருங்க, கிராம பிரதேசங்களில் குளம், அணைக்கட்டுகள், கால்வாய்கள் என்பவற்றின் பராமரிப்பும் கிராமங்களின் சிறு பிரச்சனைகளை ஒரு விஷயம் மாறி போச்சுல. சரி, சரிதான் போயிட்டு இருக்கு. பாருங்க, கிராமிய பிரதேசங்கள்ல இந்த குளம், அணைக்கட்டு, கால்வாய்கள் என்பவற்றின் பராமரிப்பும் கிராமங்களில் சிறு பிரச்சனையை தீர்த்து வைத்த கிராம சபைகளும் செயலிழந்தமையால் கிராமிய வாழ்க்கை முறை சீர்குலைந்தது. கிராம சபை ஞாபகம் இருக்கா? ராஜகாரிய முறை ஞாபகம் இருக்குது அப்படி உங்களுக்கு? ராஜகாரிய முறை என்னன்னு சொல்லுங்க பாப்பா, யாராவது? ராஜகாரிய முறைன்னு என்ன? எங்க ஒருத்தர் பதிலும் காணல. ராஜகாரிய முறை என்றால் என்ன? ஒருத்தருக்கும் தெரியாத ராஜகாரிய முறை என்னன்னு? அரச வேலை திட்டம். அரச வேலை திட்டம் அப்படியா? இல்ல, சொல்ல வந்தது கொஞ்சம் மாற்றி சொல்லணும். வருடத்தில் குறிப்பிட்ட நாள்
வயது வந்த ஆண்கள் அரசுக்கு இலவசமாக வேலை செய்வதுதான் ராஜகாரிய முறைன்னு சொல்றது. கட்டாய ராஜகாரிய முறையாக இருந்தது. அரசுக்கு இலவசமாக வேலை செய்வது. அது யார் செய்யணும்? வயது வந்த ஆண்கள் மட்டும். வருடத்தில் குறிப்பிட்ட நாள் இலவசமா வேலை செய்ய போறான். இந்த வேலை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், பாதை அமைக்கிறது, குழாய் நீர் கால்வாய்கள் அமைக்கிறது, குளங்கள் புனர் நிர்மாணம் செய்யறதா இருக்கலாம், அல்லது அரச மாளிகை விகாரைகள் சார்ந்த வேலைகளை செய்யறது. இதுதான் அங்க இருந்த இந்த ராஜகாரிய முறைன்னு சொல்றது. இந்த ராஜகாரிய முறையை கோல்ப்ரூக் கமரன் என்ன செய்யறாரு? நீக்கிறாரு. அதான் இங்க பிரச்சனை. சம்பளத்துக்கு வேலை செய்யற கூட்டம் ஒன்று உருவானது. சரி, ரெண்டு பாருங்க. ஆமா, அரசிற்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறைந்து சென்றமையால் மக்களின் தேவைகளை அறிந்து கொள்வதற்கு ஆட்சியாளர்களால் இயலாமல் போனது. அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன செய்து இல்லாமல் போச்சு. அது தொடர்பு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, சிவில் சேவையாளர்கள் எண்ணிக்கையை குறைத்தாங்க, அவங்களுக்கான பகுதிகளை அதிகரிச்சாங்க. இப்ப நாங்க பாருங்க சங்வர்தன நிலதாரின்னு சொல்லி உங்களுக்கு பாடசாலைகளுக்கும் சரி ஊர்களுக்கும் சரி வந்து பாருங்க, பார்ப்பாங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்ன செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு அபிவிருத்தி செயற்பாடு என்ன செய்யணும்னு சொல்லி பாக்குறாங்க தானே. இதே மாதிரி சிவில் சேவையாளர்கள் அந்த காலத்திலையும் மன்னர் காலத்திலையும் இருந்தது. இந்த சிவில் சேவையாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு இல்லாம போச்சு. சரி, பொது அரசிற்கும் பொதுமக்களின் இடையிலான தொடர்புகள் குறைந்து சென்றமையினால மக்களின் தேவைகளை அறிந்து கொள்வதற்கு ஆட்சியாளர்கள் இயலாமல் போனது. பிரித்தானியரின் ஆட்சியின் கீழ் பௌத்த சமயத்தை கவனியாது விடப்பட்டமையாலும் மதுபான சாலைகள் திறக்கப்பட்டமையாலும் சமூகத்தின் ஒழுக்க விளிமியங்கள் சீர்குலைந்தன. ஸ்கிரீன்குள்ள வந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவேன். சரி, பௌத்த சமயம் கவனிக்கல அப்படிங்கிற நேரம் அது மக்கள் மத்தியில பிரச்சனை உண்டு பண்ணியது. அதுவும் போராட்டத்துக்கு காரணமாக அமைந்தது. முக்கியமான காரணம் ஆளுநர் டொரிண்டனின் புதிய வரி கொள்கை. 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தின் போது ஆளுநராக இருந்தவர் டொரிண்டன் பிரபுன்னு சொல்லப்படுகிறது. இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இவர் தான் ஆளுநராக இருந்தார். அப்ப முதலாம் சுதந்திர போராட்டத்தின் போது ஆளுநராக இருந்தவர் ராபர்ட் பிரவுன்ட்ரி. கண்டியை கைப்பற்றிய அவர் தான் ஆளுநராக இருந்தார். 1797 கரையோர கிளர்ச்சியின் போது ஆளுநர் ஒருத்தர் இருக்கல, மன்னன் இருந்தார். மன்னன் கண்டியில மட்டும்தான் மன்னன் இருந்தான். கரையோரத்துல பிரித்தானிய நிர்வாகம் தான் இருந்தது. சரி, 18ல பாருங்க, ஆளுநர் டொரிண்டனின் புதிய வரி கொள்கை. கோப்பி வர்த்தகத்தினால் அரசுக்கு கிடைத்து வந்த வருமானம் குறைவடைந்ததால் போதிய அளவு பணத்தை ஈட்டிக் கொள்வதற்காக ஆளுநர் டொரிண்டனால் புதிய வரிகள் பலவும் விதிக்கப்பட்டன. இவ்வரி விதிப்பே கலவரத்திற்கான உடனடி காரணியாக அமைந்தது. அவ்வாறு விதிக்கப்பட்ட வரிகள் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, கோப்பி பயிற்சிகை பயிரிட்டாங்க. கோப்பி பயிற்சிகை வீழ்ச்சி யாரு மைக்கது? கோப்பி பயிற்சிகையில வீழ்ச்சி ஏற்பட்டது. கோப்பி பயிற்சிகை வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு லாபத்தை சம்பாதிக்கணும், நாங்க விட்ட சில வர்ற லாபம் இல்லாம போச்சு கோப்பியில. அதை சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஈட்டிக் கொள்றதுக்காக புதிய வரிகள் பல விதிச்சாங்க. அது பொருத்தமற்ற வரிகளாக இருந்தது. முத்திரை வரி, துப்பாக்கி வரி, கடை வரி, நாய் வரி, வண்டி வரி, தோணி வரி, ஆள் வரின்னு சொல்லி புதிய புதிய வரிகளை விதித்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை அறவிட்டாங்க, தங்களோட நட்டத்தை ஈடு செய்யறதுக்காக. என்ன நட்டம்? கோப்பிச்சைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, உடனே வேறொரு பயிற்சிக்கு போக முடியாது. அப்ப லாபத்தை எடுக்கணுமா இருந்தா மக்கள்கிட்ட இருந்து வரியை அதிகமாக எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட வரிகள் தான் முத்திரை வரி, துப்பாக்கி வரி, கடை வரி. இதுல 3 வரியும் மிக முக்கியம், நாய் வரி உட்பட. அது இல்லாம வண்டி வரி, தோன் வரி, ஆள் வரி எல்லாமே என்ன செஞ்சாங்க, இவங்க விதிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, முதலாவது காரணத்தை பாருங்க, நல்லா பாருங்க. 1848 போராட்டத்துக்கான காரணங்கள் எல்லாம் கோல்ப்ரூக் அரசியல் சீர்திருத்தங்களின் செல்வாக்கு. அதை அப்படியே வாட்சி பாருங்க. கைக்கிற விலங்கு தானே பிள்ளை? எஸ் சார். விலங்காட்டி கேளுங்க. விஷயம் விளங்கப்படுத்துறது விலங்கலைன்னா கேளுங்க, உடனே கேளுங்க. சார், ஆள்வரின்னா என்ன சார்? ஆள்வரின்னு சொன்னா இந்த ராஜகாரிய முறையில எப்படி போயிட்டு வேலை செஞ்சாங்களோ இலவசமாக,
அந்த மாதிரி இவங்களும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வறிய ஆட்கள் வந்து வயது வந்த ஆண்கள் வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும், இலவசமா கட்டாயமாக வேலை செஞ்சு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. அப்ப இங்க போக முடியல, ஒருத்தருக்கு இன்னைக்கு வேலைக்கு போக முடியலன்னு சொன்னா அவர் ஒரு தொகை பணத்தை என்ன செய்யணும், பிரித்தானியருக்கு கொடுக்கணும். தான் வேலைக்கு போகாதனால தன்னுடைய வேலையை செய்ய வேறொருத்தருக்காக இவர் பணம் கொடுக்கணும். தான் ஆள் வரின்னு சொல்றது. ஒருவருக்காக அவர் வேலைக்கு போறோம்னா அவர் செலுத்துற கட்டணத்தை தான் ஆள் வரின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இவை நீக்கப்பட்டது. சரி, இல்ல துப்பாக்கி வரி பரிசீலனை செய்யப்பட்டது, நாய் வரி எல்லாம் என்ன செய்யப்பட்டது, இந்த போராட்ட முடிவுல முழுமையாக நீக்கப்பட்டு விட்டது. சரி, ஓகே இந்த சார். விஷயத்தை ரைட். முதலாவது இந்த கோல்புரூக் சீர்திருத்தங்களின் செல்வாக்க பார்த்துக் கொள்ளுங்க. சரி, இதுல இன்னும் காரணங்கள் இருக்கு பிள்ளைகள். இதுல உங்களுக்கு ஒரு காரணம் மட்டும்தான் கொடுத்திருக்குது. ஆளுநருடைய இந்த முதலாவது காரணம் மட்டும்தான் இருக்கு கோல்புரூக் கமரன் சீர்திருத்தங்கள்ல. இப்ப இதுல இன்னும் காரணம் இருக்குது. என்னன்னா, இதே காரணங்கள் அடிப்படையாக வச்சு புதிய நீதிமன்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு காரணம். போராட்டத்துக்கான காரணமாக இருந்தது. புதிய நீதிமன்ற முறை ஆரம்பிச்சாங்க. சரியா, புதிய வரிகளும் இதுக்குள்ள சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் சட்டம்லாம் தனித்தனியாக கிரேட் லெவல்ல தனித்தனியா இருக்கு. திரும்ப கிரேட் லெவல்ல இதே பாடம் இருக்குது. இதே பாடம் அப்படியே இருக்குது. 2வது பாடமாகத்தான் இருக்குது. அங்க இன்னும் கொஞ்சம் விரிவாக இதுல இருக்கும். இதுல வரிகளும் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விரிவாக அங்க லெவல்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப போராட்டம் ஆரம்பிக்குது. இப்ப உங்களுக்கு கேட்கலாம், 2வது சுதந்திர போராட்டத்துக்கான காரணங்கள். சரி, அதுல நீங்க வரி சொல்லுவீங்க இல்லையா? என்ன சொல்லி கோல்புரூக் கமரன் சீர்திருத்தத்துக்குள்ள கொண்டு வரப்பட்ட கருத்து அரசியல் சட்டம் அல்லது காணி சட்டம் சொல்லலானே, இந்த விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாம் சொன்னா இதுதான் காரணமாக அமையும். உள்ளாந்திர நீதிமன்ற முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுமே, புதிய வரிகள் விதிக்கப்பட்டுமே, ஒரு 3 காரணம் ஞாபகம் இருந்தா போதும். போராட்டம் ஆரம்பமாதல். சரி, போராட்டம் தொடங்க போகிறது. போராட்டம் எப்படி தொடங்கினா பாருங்க. இந்த ஆளுநர் டொரிங்டனால் விதிக்கப்பட்ட புதிய வரி விதிப்புக்கு எதிராக நாடெங்கும் பலத்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த டொரிங்டன் விதிச்ச புதிய வரிக்காக நாடு முழுக்க பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. துப்பாக்கி நாய் ஆள் வரிகளுக்கு எதிராக மக்களிடையே பலத்த எதிர்ப்பு உருவானது. இதுதான் முக்கியமான பிரச்சனைக்குரிய வரிகளாக இருந்தது. துப்பாக்கி வரி, ஆள் வரி, நாய் வரி. நாய் வளர்த்தாலும் வரி கட்டணும். ஆள் ஒருவர் கட்டாயம் வேலைக்கு போகணும், போகாட்டி ராஜகாரிய முறை மாதிரி தனதும் பேர் மட்டும்தான் ஆள் வரின்னு போட்டிருந்தாங்க. அப்ப அவருக்கு வேலைக்கு போக முடியலன்னு சொன்னா அவர் ஒரு தொகை பணத்தை வரியாக கட்டணும். இதான் மிக மோசமான வரிகளாக இருந்தது. நாய் வளர்த்தாலும் வரி கட்டணும். சரி, இதனால தான் இந்த துப்பாக்கி வரி தான் இதுல பிரதானமான காரணமாக அமைந்தது. சரி, 1848 ஜூலை மாதம் தும்பரை பிரதேச இரட்டை மாத்தியாவான மடுகல்லையின் தலைமையில் கண்டியின் அரசாங்க அதிபரை சந்திப்பதற்கு சென்ற வரி எதிர்ப்பான ஒரு பகுதியினரை கலைப்பதற்கு வந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் லொகுபண்டா துனுவில அவர்களை குதிரையிலிருந்து விழும் வரை ஆர்ப்பாட்டக்காரர்களால் தாக்கினர். என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க. இப்ப போராட்டம் ஆரம்பிக்கிற நேரம் இவங்க எல்லாருமே கோபம். இப்ப போலீஸ்காரர் வர்றார் போராட்டத்தை நிறுத்துறதுக்காக. அவருக்கு தாக்கப்படுகின்றார். அவருடைய பெயர் தான் இங்க போடப்பட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. லொகுபண்டா துனுவில அப்படின்னு சொல்றவரோட முழு பெயர் லொகுபண்டா துனுவிலான்னு சொல்றவரு தாக்கப்பட்டார். இவ்வாறு ஏற்பட்ட எதிர்ப்பு பிரித்தானியர் ஆட்சிக்கு எதிரான போராட்டமாக மாறுவதற்கு நீண்ட காலம் செல்ல. இப்படி சின்ன ஒரு எதிர்ப்பு என்ன செய்து அடுத்து அது என்னவா மாறுது, பிரித்தானியருக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாறுகிறது. சரி, போராட்டத்தின் மத்திய நிலையமாக மாத்தலை திகழ்ந்தது. 1818 48 மாத்தலை தான் மத்திய நிலையமாக விளங்கியது. சரி, 1848 ஜூலை மாதமாகும் போது மாத்தலை, குருநாகல், நூரகலாவிய போராளிகளின் வசமாகி இருந்த இந்த பிரதேசங்கள் எல்லாம் நினைஞ்சாங்க போராளிகள் தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க.
போராளிகளில் கண்டியை கைப்பற்றிக் கொள்ள முயற்சித்தாலும் அது சாத்தியமாகவில்லை. அப்ப என்ன செய்யறாங்க? கண்டியை கைப்பற்ற பாக்குறாங்க, ஆனா அது அவர்களுக்கு சாத்தியமாகவில்லைன்னு சொன்னா அவங்களுக்கு சரியாக அமையவில்லை. சரி, இந்த காரணங்கள் ஒருத்தரம் பார்த்துக்கலாம். வேகமா சொல்ற மாதிரி இருக்குதா? அப்படி சொல்லுங்க. வேகமா பாருங்க. சரியா பிள்ளை? போராட்ட தலைவர்களை பார்த்துக்கொள்வோம். போராட்ட தலைவர்கள் எடுத்திருக்கிறாங்க. இது கொஞ்சம் தான் இருக்கும். கிரேட் லெவல்ல கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போராட்ட தலைவர்கள் சிலர் கொங்காலைக்கூட பண்டா அல்லது பேலியகோட டேவிட்னு சொல்றவர், புறநப்பு அல்லது பிரான்சிஸ்கோ டிங்கிராலர், இவங்க தான் போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர்கள். 1848 ஜூலை மாதம் கொங்காலைக்கூட பண்டா ஸ்ரீ விக்ரம சர்வசித்தி என்ற பெயருடன் தம்புள்ளையில் முடிசூட்டி கொண்டான் எனவும் இதற்கு பெருந்தொகையான மக்கள் சமூகம் அளித்ததாகவும் அக்கால தகவல் வந்து தெரியவர் ஆமந்தூர் கூட போயிருந்தாங்க. சரி, அப்ப கொங்காலைக்கூட பண்டா தன்னை 2வது சுதந்திர போராட்டத்துல அரசனாக வெளிப்படுத்தி கொண்டார். சரி, அவர் அரசனாக தன்னை முடிசூட்டி கொண்டார். சரி, அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. இந்த ஆக்களோட பேர்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1ஆம் சுதந்திர போராட்டத்துக்கும் 2ஆம் சுதந்திர போராட்டத்துக்கும் பேர்கள் கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். ஓகே, போராட்டம் இப்ப என்ன செய்ய போகுதுன்னா தோல்வி அடைய போக்குறது. இன்னொருக்கா நான் உங்களுக்கு டைம் ஒன்று தருவேன் இதை முழுசா பாக்குறதுக்கு. அப்பதான் இன்னொரு கப்பையே பார்த்தா தான் நல்லா விளங்கும். தருவேன் எழுதுவோம். இன்றைக்கு டைம் இருக்கும் முதலியா இதை முடிச்சுட்டு முடிஞ்சா எழுதுவோம். நோட்ஸ் இருக்கு, ரைட்? நோட்ஸ் கொஞ்சம் எழுதி கொள்வோம். இது இப்போ இந்த பகுதியை முடிச்சு போராட்டத்தை முடிச்சுட்டு நோட்ஸ் எழுதுவோம். சரி, போராட்ட தோல்வி அடையை பாருங்க. இந்த அரசாங்கத்தின் புதிய வரி கொள்கைக்கு எதிராக மலைநாட்டிலும் தாழ்நில பிரதேசங்களிலும் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் 1848 மலைநாட்டின் சில பிரதேசங்களிலேயே அது தீவிரமடைஞ்சது. போராட்டம் தோல்வியடைஞ்சதுக்கு காரணம் இந்த வரி, குறிப்பா துப்பாக்கி வரி தான் பிரதானமான காரணமாக இருந்தது. நாய் வரி, துப்பாக்கி வரி, ஆள் வரி. அப்ப இந்த வரிகளுக்கு எதிர்ப்பு ஆரம்பிச்சாலும் எல்லா இடத்துலயும் இந்த எதிர்ப்பு வந்து பெரிய அளவுல போகல, கொஞ்சமா தான் போனது. எதிர்ப்பு வந்து ஒரே மட்டமாக எல்லாரும் கலந்துக்கலாதனால ஆங்கிலேயரால 1818ஆம் ஆண்டு கிளர்ச்சியை அடக்கி அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறனால 48ஆம் ஆண்டு கிளர்ச்சியை மிக விரைவாக என்ன செஞ்சாங்க, அடக்குனாங்க. ஆங்கிலேயர் போராட்டத்தின் ஆரம்பத்திலேயே இராணுவத்தை பயன்படுத்தி கலவரம் பரவி செல்வதை தடுத்துக் கொண்டனர். இதனால் மாத்தளை, குருநாகல், கண்டி போன்ற சில பிரதேசங்களுக்கு அது வரையறுக்கப்பட்டது. எல்லா இடத்துலையும் இடம்பெறல, சில பிரதேசங்களில் மட்டும்தான் அந்த போராட்டம் இடம்பெற்றது. காரணம், பிரித்தானியர் தங்களோட பலத்தை, படையை பயன்படுத்தி, ஆயுத படையை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி கொண்டாங்க. ஆளுநர் டொரிங்டன் மார்ஷல் லோ எனும் இராணுவ சட்டத்தை பிறப்பித்து சில நாட்களுக்குள் போராட்டத்தை அடக்கி தலைவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டார். இராணுவ சட்டம் மார்ஷல் லோன்னு சொல்றது. சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்து வேகமாக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும். பாருங்க, கடகப்புல தேரர், புறநப்பு, வீரபுரநப்புன்னு சொல்ற புறநப்பு, டிங்கிரால ஆகியோர் இராணுவ நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாருங்க, கடகப்புல தேரர்லாம் சுட்டுக் கொண்டாங்க. அவர்கள் அதை வீரத்துடன் எதிர்கொண்டார்கள். சரி, அதே மாதிரி கொங்காலைக்கூட பண்டா கசையரியுடன் நாடு கடத்தப்பட்ட தன்னை மன்னனாக வெளிப்படுத்தியவர் கைது செய்யப்பட்டு அவர் கசையடி சாட்டையில் அடிச்சு அவர் நாடு கடத்திட்டாங்க. வெளிநாட்டுல போயிட்டு அங்கேயே அவரு இறந்து விட்டார். சரி,
இவ்வாறு தலைவர்களை கைது செய்து அவர்களை தண்டிக்கப்பட்டதோடு பிரித்தானியக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது போராட்டமும் தோல்வியுடன் முடிவுற்றது. அப்ப என்ன செய்ய முடியல, அவர்களால வெற்றி பெற முடியல. ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்து வெற்றி பெற முடியல. இந்த போராட்டத்தின் விளைவுகளை பார்க்கிற நேரம், போராட்டத்தின் முடிவில் அதற்கான காரணங்களை கண்டறிவதற்காக பேலி தலைமையில் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. பேலி தலைமையில் ஒரு விசாரணை குழு, அந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பேலி அப்படிங்கிறது எக்ஸாம் பேப்பர் வந்தவங்களுக்கு தெரியும், ரைட்? புது பேர் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி. இது விளைவுக்குள்ள வரணும். குழுவினரின் சிபாரிசுக்கு அமைய ஆளுநர் டொரிங்டன், குடியேற்ற நாட்டு செயலாளர் எமர்சன் டெனன்ட் என்போர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்து கொல்லப்பட்டனர். இவங்களோட இந்த ஆளுநர் இவங்க தான் காரணம் இந்த போராட்டத்துக்கு சொல்லி பிரித்தானியா என்ன செய்து அவங்களை பதவி நீக்கி இங்கிருந்து சரி எங்க எடுத்துக்கிட்டாங்க, இங்கிலாந்துக்கு திருப்பி எடுத்துட்டாங்க. போராட்டத்தினுடைய விளைவுக்குள்ள வரும் பாருங்க. கடைவரி நாய் வரி நீக்கப்பட்டதோடு முத்திரை வரி, துப்பாக்கி வரி, ஆள்வரி என்பவை மீள் பரிசீலனைக்கு கட்டுப்படுத்தப்பட. நாய் வரி முழுமையா, கடைவரிய நாய் வரியை நீக்கிட்டாங்க. ஆனா முத்திரை வரி, துப்பாக்கி வரி, ஆள் வரி இதெல்லாம் மீண்டும் பரிசீலனை செஞ்சு அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. விவசாயத்தையும் நீர்ப்பாசன நடவடிக்கையும் மேம்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் விவசாயம் இருக்குது, கிராமிய பிரதேசங்கள் விவசாயம் இருக்குது. ஆனா அவங்க என்ன செய்யல, அதை ஊக்குவிக்கல. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு ஊக்குவிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. புனித தந்ததாதியின் பொறுப்பு மீண்டும் ஒரு முறை பிரித்தானிய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வரப்படுது. புனித தந்தத்தை கொண்டு போயிட்டாங்க போராட்டக்காரர்கள், மீண்டும் அதை கொண்டு வந்து தலதா மாளிகையில் பிரதிஷ்டை செஞ்சு பாதுகாத்தாங்க. சரி, இதுதான் இவங்களுடைய செயற்பாடு. இந்த பயிற்சியை வேகமா செஞ்சு கொள்வோமே, பாருங்க செய்ய முடியுமான்னு. சரி, செய்யலாமா பாருங்க. சார் இந்த கேள்வி செய்யணுமா? ஓ செய்வோமா, இதை குயிக்கா செஞ்சிடலாம் தானே? கேள்வி எழுதுங்க சார். ஆன்சர் மட்டும் நம்பரை போட்டு ஆன்சரை மட்டும் எழுதுங்க. செஞ்சிடலாம். லேசு வேகமா செய்யுங்க பாப்போம். குயிக்கா இருக்கணும், குயிக்கா செய்யுங்க பாப்போம். செய்யணுமான்னு பாருங்க, செய்யுங்க.
எந்த கேள்வி செய்றீங்க பிள்ளை? என்ன சார்? எந்த கேள்வி செய்றீங்க? எத்தனையாவது கேள்வி செய்றீங்க? கேள்வி லேசு, குயிக்கா செஞ்சிடலாம். எத்தனை கேள்வி போகுது பிள்ளை? கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? ஓ அதுதான், குயிக்கா முடிச்சீங்கன்னா பண்ணிடலாம், விடையை பார்த்துடலாம். ஆன்சரை பார்ப்போமா? ஆன்சரை சொல்றா, கேட்காதப்பமா. முதலாவது கேள்விக்கு பாருங்க ஆன்சர், ஏன்னா கட் ஆயிட்டு பார்க்கலாம் போயிடும். அப்புறம் கீர்த்திஸ்ரீ ராஜசிங்க மன்னனை சந்தித்த முதலாவது ஆங்கிலேய தூதுவர் யார்? எழுதிருக்கீங்களா? ஜான் பைபஸ். ஜான் பைப்பர்ஸ். ஓகே. பிரித்தானியர் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி கொள்ளும் போது கண்டி ராஜ்யத்தை ஆட்சியது நாயக்க வம்ச அரசர் யார்? கீர்த்திஸ்ரீ ராயசிங்கன். இல்ல, கரையோர பிரதேசங்களை ராஜாதி ராஜசிங்கன். ராஜாதி ராஜசிங்கன். கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கன் இல்ல, ராஜாதி ராஜசிங்கன். 1798 நாட்டை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட முதலாவது ஆங்கிலேய ஆளுநர் யார்? ஃபிரெட்ரிக் நார்த். மெய்ட்லண்ட் ஆளுநருடன் சேர்ந்து கண்டி ராஜ்யம் தொடர்பான தகவல்களை திரட்டிய ஆங்கிலேய உத்தியோகத்தர் யார்?
சொல்லுங்க யாருன்னு. மெய்ட்லண்ட் ஆளுடன் சேர்ந்து கண்டி ராச்சிய தொடர்பான தகவலை திரட்டிய ஆங்கிலேய உத்தியோகத்தர் யார்? யாரால்? ஜான் டொய்லி. ஜான் டொய்லி. இல்லையானாக்கள் எழுதி கொள்ளுங்க, மறையலாது. 1815 கண்டி ராச்சியத்தை கைப்பற்றிய ஆளுநர் யார்? யார்? யாரும் எழுதி இல்லையா? பிரவுன்ரிக். ராபர்ட் பிரவுன்ரிக். இலங்கை பிரித்தானியரின் ஆதிக்கத்திற்கு உட்படும் போது கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த மன்னன் யார்? யார்? என்ன பதில்? ஸ்ரீ விக்ரமராஜசிங்க. ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். நான் தானே கடைசி மன்னன், அப்ப அவரோட பேர் வரணும். 1818 ஆண்டு சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யார்? குயிக்கா விட சொல்லுங்க. கெப்பட்டி பொலதிசா. கெப்பட்டி போல திசாவை அல்லது கெப்பட்டி போல நிலைமை. 1833 இந்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சீர்திருத்தத்தை முன்வைத்தவர் யார்? கோல்ப்ரூக். சரி, கோல்ப்ரூக் அல்லது கோல்ப்ரூக் கமரன், ரெண்டு பேரை சொன்னாலும் சரி. 1848 இரண்டாம் சுதந்திர போராட்டத்தின் போது இந்நாட்டின் ஆளுநராக கடமையாற்றி கொண்டிருந்தவர் யார்? 48. டொரிங்டன் பிரபு அல்லது டொரிங்டன் ஆளுநர் சொன்னீங்கன்னா சரி. இரண்டாவது சுதந்திர போருக்கு தலைமை தாங்கியவர் யாரால்? எங்க இரண்டாவது சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் கொங்காலைகுட பண்டா. சரியா? 10 கேள்வியும் ஒன் வேர்ட் ஆன்சர் கேள்வி. லேசா விட எழுதியிருக்கலாம். நாங்க படிச்சதுக்குள்ளதான் அவ்வளவு விஷயம் இருந்தது. நாங்க ஒரு நேரம் படிச்ச விஷயங்கள்ல தான் இந்த 10 கேள்வி. சரி, இதே மாதிரி கேள்வி தான் கிரேட் லெவல்ல பெரிய கேள்வியா போகும். அப்படி ஒன் வேர்ட் ஆன்சர் கேள்வியில கூட வரும், கட்டாய கேள்வியில கூட ஒரு கேள்வி வரும். இதுல ஏதாவது ஒன்று வரலாம். அதனால இந்த விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரி, இப்ப இதுல தொடர்ச்சி தான் பிரித்தானியுடைய பொருளாதார கொள்கை. அடுத்து தொடர்ச்சி பெரிய பாடமா இளைஞர் பெருந்தொடர் பயிற்சிகளாக போய்கொண்டிருக்கும். அதை நாங்க அடுத்த கிழமை படிக்கலாம். இப்ப இந்த 2வது பாடத்தை முன்னுக்கு இருந்து கொஞ்சம் பிரட்டி பாருங்களேன். பார்த்து ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. வேகமா பாருங்க. வேகமா பாருங்க, பார்த்துட்டு சந்தேகம் இருந்தா கேளுங்க. சார், இந்த போராட்டம் எல்லாம் நடக்கிற டைம்ல சார் பிரித்தானியர் சிங்கள மதத்தை மதிச்சாங்களா சார்? பிரித்தானியர் சிங்கள மதத்தை மதிக்கலன்னு இல்லை. ஏன்னா அவங்களோட 1815 ஆண்டு கண்டி ஒப்பந்தத்திலையும் இருந்தது பௌத்த சமயத்தை மதிக்கிறேன்னு சொல்லிதான் இருந்தது. ஆனா அங்க மதிக்காதனால தான் பிரச்சனை 1818 கிளர்ச்சி வந்தது. பௌத்த சமயத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க, இல்லைன்னு இல்லை. ஏன்னா தலதா மாளிகை எல்லாம் நிர்வாகம் செய்யப்பட்டது. தலதா மாளிகையில பெரகராக்கள் நடந்து கொண்டிருந்தது. ஏனைய பிரதேசங்களையும் பெரகராக்கள் நடந்து கொண்டிருந்தது. பிரித்தானியர் போகும்போது கூட தந்ததாதுவை எடுத்துட்டு போகல. அதனால அவங்க பௌத்த சமயத்துக்கு அந்த சமயத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. இல்லைன்னு இல்லை, இருந்தது, அழிக்கல. பௌத்த சமயம் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஓகே சார். வேற எதுவும் கேட்கறதுக்கு இருக்கா? நத்திங் சார். சரி, விளங்கிட்டா இன்னைக்குள்ள விஷயங்கள்? இது அடுத்த ஒரு சுருக்கமாக பயன்படுத்துறதுக்கு ரெடியா வாங்க. இதுல உள்ள பெரிய கேள்விகள் பாருங்க. பாஸ் பேப்பர்ஸ் ஏதாவது கேள்வி வினா பேப்பர் இருந்தா பாருங்க, நானும் பேப்பர் இருந்தா போடுறேன். இதுல எக்ஸாம் பேப்பர் போட சொன்னீங்க, இது நான் போடுறேன். அடுத்த
கிழமை நாங்க பயிற்சியை அடுத்து ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பொருளாதார செயற்பாடுகள் பிரித்தானிய கால பொருளாதார வளர்ச்சி ஒரு பெரிய பாடமா அப்படி போய்கிட்டு இருக்கும் நிறைய. அப்ப இந்த பகுதியில் அடுத்த கிழமை நாங்க கலந்து ஆலோசிப்போம். ஓகே, பண்ணிப்பாட்டுவோம். குட் நைட். குட் நைட் Thank சார். you, sir. Bye, sir. Good night, பாய் Bill. சார். குட் நைட். குட் நைட் சார். குட் நைட்.